கரூரில் முறையாக சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் அமைத்து தர கோரிக்கை விடுத்த நிலையில் திமுக கவுன்சிலர் கட்சி பாகுபாடு பார்ப்பதாக அதிமுக மீனவர் அணி நிர்வாகி குற்றம் சாட்டியிருக்கிறார். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 10வது வார்டு NGK நகர் பகுதியில் வசிப்பவர் மகாமணி. இவரது வீட்டிற்கு முன்பாக கழிவுநீர் கால்வாய் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திமுக கவுன்சிலர் மற்றும் கான்ட்ராக்டர் ஆகியோர் வீட்டை ஒட்டி கால்வாயை அளந்து கட்டி வரும் நிலையில் திடீரென பணியை நிறுத்தியுள்ளனர். உள்ளாட்சி தேர்தலின் போது திமுகவினர் 15 லட்சம் பணம் தருவதாக கூறிய நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிட்டதன் காரணமாக பழிவாங்கும் நோக்கத்தோடு திமுகவினர் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டு எழுந்துள்ளது. திமுக கவுன்சிலர் மற்றும் கான்ட்ராக்ட் மேஸ்திரி செல்வம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். வடிகால் பணியில் கட்சி பாகுபாடு பார்க்கும் திமுகவினர் மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். பத்தாவது வார்டில் வந்து 850க்கும் 100